கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 9வது அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 9:3, 2 கொரிந்தியன்ஸ் 9:3. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல், நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு தீத்து அனுப்புறாரு. எதுக்காக அனுப்புறாரு? எப்பா, நான் உங்களை பற்றி நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தர்ம காரியத்துக்காக பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படி சேர்க்க ஆரம்பிச்சிங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் 2வது வசனம் பாருங்க. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். இது சொல்லி தான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆரம்பிச்சு எவ்வளோ காலம் ஆயிடுச்சு? 1 வருஷம் ஆயிடுச்சு. 2 கொரிந்தியர் 8:10 பார்க்கிறோம். இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்வதற்காக மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ என்ன நடந்தது? சிலர் பவுல் இந்த காணிக்கையை சரியான முறையில் உபயோகப்படுத்தலை என்று சொல்லி ஒரு பொய்யான பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பவுலை குறித்து மிகவும் தவறுதலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த காரியம் தடைபட்டு போயிடுச்சு. அதனால தான் பவுல் எப்போவுமே இந்த காணிக்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட யாரை தீத்து அனுப்பிச்சாலும் அவங்க சபையிலிருந்து கூட ஒருத்தரை 2 பேரை கூட அனுப்ப சொல்கிறாரு. எப்பயுமே அப்படி தான் கொண்டு போக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அதை முடிச்சிருங்க. ஏன்னா உங்களை பற்றி நான் என்ன சொன்னேன்? மக்கதோனியா சபையில் பூரா உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் நீங்கள் அதை முடிச்சிருங்க. நீங்கள் 2 கொரிந்தியர் 8:6 பாருங்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்க வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருகி இருக்க வேண்டும். எப்படி? நீங்கள் இந்த தர்ம காரியத்திலையும் பெருகினவர்களாய் காணப்பட வேண்டும். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 8:17 நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். யார்? தீத்து அவங்ககிட்ட போய் அவங்க கொடுக்குற காணிக்கை, அவங்க கொடுக்குற இந்த தர்ம பணத்திற்கான பணத்தை வாங்கி கொண்டு எருசலேமில் உள்ள மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாரு. அதனால அவரே மன விருப்பப்பட்டு வந்தார். அதனால நான் அவரை உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன். காரணம் என்ன? நீங்கள் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு மக்கதோனியா சபை பூரா சொல்லிட்டேன். அதனால அந்த சொன்ன காரியம் தப்பாக போயிடக்கூடாது, வீணாக போய்விடக்கூடாது என்பதற்காக அனுப்பிச்சிருக்கிறேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ ஒரு சில நேரத்தில் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, எதுவுமே செய்யாது இருக்க போது யாரையாவது ஆளை வச்சு நாங்கள் இதை செஞ்சோன்னு பொய்யா பேசுவாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அது எங்கன்னா சின்ன சின்ன காரியத்தில் கூட சொல்லுவாங்க. இப்போ ஒரு கூட்டத்துக்கு 200 பேர் வந்திருந்தாங்கன்னா, ஐயோ பயங்கரமான கூட்டம், ஒரு 500 பேர் இருக்கும்பாங்க. இதே இது ஒரு 500 பேர் வந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. ஒரு 10,000 பேர் வந்தால் உடனே என்ன சொன்னால் 1,00,000 பேர் இருக்கும்னு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஊழியக்காரருக்கு மத்தியில் போகிறவங்களுக்கு இது பெருமையாக போயிடுச்சு. இந்த பொய் பேசுறது, என்ன செய்யாத காரியத்தை செஞ்சதா சொல்கிறது. ஏன்னா இவர் இந்த வெள்ளத்துக்கு இவ்வளோ காணிக்கை கொடுத்தாரு, அதுக்கு இவ்வளோ காசு கொடுத்தாரு, அவ்வளோ காசு கொடுத்தாருன்னு சொல்லி பொய் சொல்கிறது. இப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு சொன்னேன், ஏன்னா உங்ககிட்ட இந்த காரியம் தொடங்குனீங்க, ஆனால் நீங்கள் இன்னைக்கு முடிக்காமல் இருக்கிறீங்க. அதை நீங்கள் முடிச்சிருங்க. காரணம் என்னென்னா, உங்களை பற்றி நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீங்க. நீங்கள் புதிதாய் இப்பொழுதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சபையாக மாறி இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு 1.5 வருஷம் உங்கள் கூட இருந்தேன். நீங்கள் அதை கேட்டு
இப்போ யூதேயா பகுதியில் உள்ள மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், அப்படி அந்த தர்ம காரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ வழியில் ஒரு கள்ளத்தனமான காரியம் வந்ததுனால சோர்ந்து போயிட்டீங்க. ஆனால் அப்படி இல்லை, நான் தீத்துவை அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆரம்பித்த காரியத்தை முடிச்சிருங்க. எப்படி? நீங்கள் ஆரம்பித்த காரியத்தை முடிச்சிருங்க. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய சத்தம் கேட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய வேண்டும்னு ஆரம்பித்ததை நீங்கள் இறுதி வரை முடிச்சிருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். தொடங்குறது ரொம்ப இலகு, ஆனால் முடிக்க வேண்டும். இப்படி நீங்கள் தொடங்கியிருந்தீங்கன்னா அதை சரியாக செய்யக்கூடிய ஒரு ஓட்டத்தில் ஓடுவீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, யாரெல்லாம் ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, மற்ற பஞ்சத்தில் பசியில் வாடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தொடங்கினார்களோ அவர்கள் முடிக்கக்கூடியவர்களாக இருக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.